வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயின் மனைவி சமீபத்தில் விவாகரத்து கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி, அரசியல் கட்சியின் தலைவர். சில வேளையில் எதிர்காலத்தில் தமிழக முதலமைச்சராக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான ஒருத்தரை பற்றி பேசுறதுல எந்தவித தவறும் இல்லை. இது அரசியல்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் வெளிநாட்டில். அதில் நீங்களும் ஒருத்தர் என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் நான் ஒன்று நினைக்கிறேன். நீங்களாம் ஆரம்பத்தில் விஜய் இந்த வீடியோ போலேக்க விஜய் ஒரு இரக்கம், ஒரு ஃபீலிங் இல்லாத, உணர்வுகள் இல்லாத ஒரு மனிதர், எமோஷனே இல்லாத ஒரு ரெண்டு மாதிரி சொன்னீங்க. அப்போ நான் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் விஜய் அரசியலுக்கு வந்தால் சரி, திமுக ஊழல் ஆட்சி தானே, சரி விஜய் வந்தார் அவர்கிட்ட கதையை பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு சார்பாக இருந்தேன். அது பார்த்தா நீங்கள் எந்த பேச்சை துப்புரவுக்கு கேட்கலன்னு அர்த்தமா? ஏன்னா தெரியும், எமோஷன் இல்லைன்னு சொல்றேன். ஒரு உணர்வுகள் இல்லாத ஒரு மனிதனுக்கு அரசியல் இது. அதான் நீங்க சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்து உணர்வு இருந்தா தானே மற்றவன் கஷ்டப்படுறான்னு ஒரு ஃபீலிங் வரும். உணர்வு இருந்தா தானே எந்த மனைவியோ எந்த பிள்ளைகளோ கஷ்டப்படுது என்ற ஃபீலிங் வரும். எமோஷனல் இல்லை என்றால் தனியே இந்த உலகம் வந்து ஒரு கோஆபரேட் உலகம், தனியே பிசினஸ் டீலிங் மட்டுமே வச்சு வளர்ந்த ஒரு உலகம். அதுல திருமண வாழ்க்கை சரி வராது. வியாபார டீலிங்ல இருக்க திருமண வாழ்க்கை சரி வராது. அப்படி இருக்க இப்படியான பிரச்சனைகள் வரும். இப்ப விஜய் வந்து இன்னொரு எமோஷனல் இல்லாத பெண்ணை திருமணம் செய்திருந்தாருண்டா இந்த பிரச்சனை வந்திருக்க வராது. விஜயோட இவ்வளவு நாளும் குடித்தனம் காட்டி இருந்தது அந்த பெண் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம் சொல்லலாம். இல்லை, மற்ற பெண்கள்ண்டா பார்த்தேன். விஜயின் வைஃப் வந்து சில இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வரைக்கும் வைஃப் மேர் வந்து மனைவி மேர் வந்து பேட்டிகளை கொடுத்து பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணி செய்யணும். அந்த விஷயத்தில் இந்த பிள்ளை பெருசாக வந்த ஒன்றும் செய்யலை. எனக்கு விருப்பம் இது அவற்ற நடவடிக்கையால் தண்டை வல்ல டிவோர்ஸ் அப்ளமனியோடு வெளியில் வந்து மட்டும் கதைக்கல தண்டை வல்ல ஒதுங்கி கொண்டு இருக்கேன். விஜய்க்கும் எமோஷன் இல்லை, சங்கீதாவுக்கும் எமோஷன் இல்லை. எமோஷன் இல்லை என்று சொல்லுவாங்க உள்ளவர். இப்போ இதில் என்னென்னா நாங்கள் ஒரு டிஸ்கஷனாகவே வைப்போம். எமோஷன் உள்ளவர் பேசுவார். ஏனெண்டா பேசுறது எதுக்குண்டா தீர்வு வராது. இப்போ தண்டவாடில் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி போட்டு தண்டவாடில் இருந்ததுனால் அதோட மீனிங் என்ன? அப்போ விஜய் இந்த சங்கீதாவும் எமோஷனல் இல்லாத அதெல்லாம் பிசினஸ் டீலிங். அப்போ ஜீவனாம்சம் பணம் வருவாயில தான் அப்படி சொல்ல வரையில சில பேருண்டா வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணி இது ஒரு பிரச்சனை தானே, ஒரு இது ஒரு இதுதானே ஃபேமஸ் ஆகி ஒரு. ஆனால் அவள் அப்படி தானே இப்போ அரியண்டம்பன் அவனா வேற பற்றி தெரிஞ்சிட்டுது, வேற பற்றி ஏன் பப்ளிக்கில் அவள் சில பேருண்டா இந்தியாவில் எத்தனையோ நாங்கள் பார்த்துருக்கோம் தானே, தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகை மேலே வந்து எத்தனை எல்லாம் சொல்லுவினா அந்த விஷயத்துல ஒரு டீசெண்டாக ஒதுங்கி கொள்றான்னு யோசிக்கிறேன். இல்லை அது வந்து வெளியில மீட்டிங் வச்சு அப்படி அவ போகல. அவள் விஜயோட பேசுறதுக்கு எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ முறை பேச ட்ரை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ முறை அவர் ஒரு நடிகையோட வச்ச தொடர்பு. இந்த விவாகரத்துக்கு முதல்ல வரும். விவாகரத்து என்னத்துக்காக போடப்பட்டது என்றால் நடிகர் விஜய் வந்து வேறொரு பொண்ணுடன், அதாவது ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார். அதை நாங்கள் நிறுத்த சொல்லி 2021 ஆண்டே கேட்டு நாங்கள் அந்த மனைவி கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகும் அந்த தொடர்பில் அவர் தொடர்ந்திருக்கிறார். மனைவியை அவமானப்படுத்துகிற விதமாக அவர் நடந்திருக்கிறார். ஹாலிடேக்கு கூட அந்த நடிகையோட அந்த பெண்ணோட அவர் வெளிநாடுகளுக்கு போய் அந்த படங்களை சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறார். இதனால நான் மிகவும் மன உளைச்சலுக்கான ஆனேன். அவரோட பேச முயற்சித்தேன். அவர் இந்த பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்கே வந்து அந்த பெண் வந்து முயற்சி செய்து இவ்வளவு அவமானப்பட்டாலும் திரும்ப அந்த நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது. அவ வேணுமெண்டா மீடியாக்கோ இல்லாட்டி வெளி உலகத்துக்கு போய் சங்கீதா போனது நடிகர் விஜயை தேடி விஜயோட பேசி தீர்ப்பம் வேண்டும். விஜய் அதற்கு ஏற்கையில். ஏனென்றால் விஜய்கிட்ட எமோஷன் இல்லை. உங்களுக்கு விளங்கு அடிப்படை பிரச்சனை அங்க உணர்வுகள் இல்லை. உணர்வுகள் இல்லாதவன் நடிகனாகிறான். மக்கள் மீது இரக்கம் இல்லாதவன் டாக்டர்ஸ் ஆகிறான். விளங்க என்ன நடக்குது இங்க? பிரச்சனை எங்க வருது என்றால் இரக்கம் உள்ளவன் டாக்டர் ஆனா நடக்கும், இரக்கம் உள்ளவன் ஒரு நர்ஸ் ஆனா நடக்கும். ஒரு ஆள் துன்பத்துல இருக்க ஐயோ ஏதாவது செய்யணுமே, துன்பமே இல்லாம போயிடும். ஏதாவது செய்யணுமே, பாவமா இருக்கு, நான் போய் ஒரு டீ குடிக்கணும், இதை செய்தா எனக்கு திருப்தி வரும். ஒரு இரக்கம் இல்லாம டாக்டரா வந்து என்ன செய்வான்? மிஷின் மாதிரி தான். மெஷின் மாதிரி. அப்ப இங்கதான் இந்த உணர்வுகள் தேவைப்படுது. இது மெஷின் வாழ்க்கையை எங்களோட கோஆபரேட் எங்களுக்கு அழைத்து சென்றாலும் உணர்வுகள் வந்து தேவைப்படுது. விஜயின் மனைவி சங்கீதா ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கார். அவர் கேட்பார் இல்லை, வீட்டை விட துரத்தியாச்சு. இல்லை, இந்த கரூர் பிரச்சனையோடையே விஜய் நான் நினைச்சது வேற அரசியலுக்கே வர மாட்டேன். அப்பாவியா 30-40 உயிர்கள் எத்தனையோ இறந்துருக்கினா 41 பேர். அது உண்மையாவே அதுலயே கொஞ்சம் பேர் தயங்கி இருக்க வேணும். பார்த்தா இப்போ திருப்பி ஒரு கிழமைக்கு மேலே நான் சொன்னேன் என்ன விஜயின் ஒரே ஸ்வீச்சா கிடக்க போய் கொண்டிருக்கு யூடியூப் வழியான்னு. நீங்கள் சொன்னீங்க இந்த வீடியோ போடணும் மட்டும். உண்மையில நான் போடாததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு விஜயை பிடிக்காது. நண்பர்களே நீங்கள் நம்பினா நம்புங்க,
நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், நான் சொல்றேன் இதையுமே நீங்க நம்புறே இல்லை. சரி, நம்புங்க. நான் இன்று வரை ஒரு விஜய் என்ற படம் கூட முழுமையா பார்த்ததில்லை. ஒரே ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்கள் அது சூர்யாண்ட படம் நினைக்கிறேன். சரி, சூர்யாண்ட படம் பார்த்துருக்கோம் தியேட்டர்ல போய். விஜய்ந்த படம் தியேட்டர்லயும் பார்த்ததில்லை, டிவியில போனாலும் நான் பார்த்ததில்லை. விஜய்ந்த பாட்டு கூட நான் முழுமையா பார்த்ததில்லை. என்னதுக்காக என்றால் கொள்கை. எனக்கு இவரை பிடிக்காது, இவர் மக்களை ஏமாற்றுகிறாருன்னு தெரியும். சினிமாவில் கூட ஒரு நல்ல சினிமாவை கொடுக்க தெரியாது. ஒரு ஆத்ம திருப்தி வேண்டாம இவ்வளவு உழைக்கிறேன்னு ஒரு நல்ல சினிமாவை கொடுப்போம், மக்களுக்கு மசாலா செய்கிற படங்களை தான் கொடுத்து கொண்டிருக்காரு. விஜய்க்கும் ரஜினிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ரஜினியிடம் தூரநோக்கு பார்வை இருக்கு, அதோட ஒரு குடும்ப மண்ட இது இருக்கு, குடும்ப மண்ட ஒரு இருக்கு, தூரநோக்கு பார்வை இருக்கு, தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மனைவி என்று ஒரு அக்கறை இருக்கு. தனிமை விரும்பிய இவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் தனிமை விரும்பிய தனிமையா இருப்பார். சினிமால கூட நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவருடைய ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இல்ல அப்படியே யாரையாவது ஒரு ஆளை கட்டி அணைக்கிறதோ ஏதாவது ஒன்று இருக்கு, சில மாதிரி இருந்துட்டு போவார். அளவு தனிமை விரும்பியல் எப்படி சினிமால வந்து மட்டும் ஜாலியா கதைக்கிறது, மனைவிக்கு மேல பாசம், காதலி மேல பாசம், தங்கச்சி காண்டி உதவி செய்யறது, டைரக்டர் எழுதின கதையை அதுக்கு நடிச்சு போட்டு போயினா நடிப்புல திறமை இல்லை தானே. ஏதாவது ஒரு படத்துக்கு விஜய் அவார்ட் பாட்டி இருக்கிறாரா? இல்ல, நடிப்பு திறமை இல்லை. இப்ப ஓரளவு பாசம் உள்ளவன நீங்க பாக்கலாம், இந்த சினிமால கூட நீங்க ஓரளவு பாசம் உள்ளவன பாக்கலாம். நடிகர் விக்ரம் இருக்கிறாரு, நடிகர் விக்ரத்துல அப்படியே தெரியும் ஃபேமிலி காண்டி இருக்கிறார், மகனை கொண்டு வந்திருக்கிறார் சினிமாத்துக்கு. ஆனா நான் யோசிச்சேன், விஜயின் மகனுக்கும் நடிக்கிற அளவு வயதை தாண்டிட்டு 16-17 வயசுலயே எல்லாரும் நடிக்க கொண்டு வந்துட்டினா. ஆனா விஜயை பார்த்தா அப்படி பார்த்தா மகனுக்கு கூட ஒரு ஹெல்ப் செய்த மாதிரி தெரியல, உதவி உண்மையா மகனை கொண்டு வந்திருக்கணும். அவருடைய பெற்ற தாய் தந்தையர் சோபாவும் சந்திரசேகர் ரெண்டு பேருமே பட டைரக்டர், தயாரிப்பாளர். இவர்கள் இல்லாட்டி இவர் நடிக்கவே வந்திருக்க மாட்டார். இவருக்காண்டியே படம் எடுத்து, இவருக்காண்டிய படங்கள் எடுத்து நட்டப்பட்டு சரியோ இவரை ஒரு நடிகர் ஆக்கினது இவருடைய தாய் தந்தை. அந்த தாய் தந்தையும் என்ன செய்தார்? அவைகளோடையும் தொடர்பு இல்லை, அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார். ஏன்னா அங்க சட்டியில இருந்தா தானே அகப்பையில வராது, என்னட்ட உணர்வுகள் இருந்தா தானே ஓகே. எனக்கு என்னுடைய தாய் ஏதோ அணியாஞ்சு இருந்தாலும் ஒரு பொது இடத்துல சந்திக்க தானே அத்தனை பேர் நிக்கணும், நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு கதை பேசுவார். தாயை பொது இடத்துல கூட கண்டுகொள்ளாம போனார் விஜய். தாய் தந்தையர் அங்க உணர்வு எமோஷன் இல்லை. இங்கதான் பெரிய அடிபடுது. பணம், புகழ், பதவி எல்லாம் இருந்தாலும் அங்க எமோஷன் வந்தாதான் அதை தக்க வச்சுக்கொள்ளும். நான் எமோஷனை பற்றி இல்ல, நீங்கள் எப்படி கேட்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன். அந்த இன்றைக்கு 2-3 வீடியோல பார்த்தேன். இப்ப இன்றைக்கு தலைப்பு செய்திகள் நேற்றையில இருந்து சன் டிவி எல்லாம் விஜயின் பிரேக்கிங் நியூஸே அதுதான். அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்டா, அப்ப எதிர்கட்சி இப்ப வேற போறாருன்றதுக்காண்டி அப்படித்தான் மெட்டவை கதைக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள அரவாசி மக்கள் எப்படி கதைக்கணும்டா, திமுக வேணுமெண்டு சங்கீதாவை கொண்டு வந்தாருக்கு அப்படி இல்லை. அந்த அளவுக்கு மெலிவா போற அளவுக்கு அவர்கள் இல்லை. அவர்களும் ஏற்கனவே பணக்கார குடும்பம் தான். இல்ல, அவருக்கு ஒரு பாடு என்னடா, விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன், நல்ல ஒரு மக்கள் ஆதரவு இருக்கு, தங்களுக்கு ஒரு தடங்கள் ஒரு சின்ன ஒரு சரக்கள் வரலாமன்றதுக்காண்டி அரசியல்ல இப்படி சின்ன இதுவளை நான் சொல்லல. இல்ல, ஆக்கள் கதைக்கணும். அப்ப திமுக ஆதரவு எதிராள ஆக்கள் கதைக்கணும். முதல்ல சங்கீதா 5 வருடங்கள் பொறுமையா தான் இருந்தவர். இப்ப கூட அவர் ஒரு 25 வருடமா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டார், நீலாங்கரையில ஒரு வீட்டுல. அந்த இந்தியாவில தான் அவர்களுடைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்ததில்லை. அவர்களுடைய தாய்நாடு இந்தியா. அப்ப இன்னைக்கு விஜயால துரத்தப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே வேற விடாமல் பண்ணி வெளியில போயிருந்தவருக்கு ஒரு ஆசை வரலாம். எவ்வளவு காலம் தான் சொந்த தாய் தகப்பனா இருந்தாலும் திருமணமான அப்புறம் ஒரு 40 சங்கீதாக்கும் ஒரு 45 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. 45 வயது இந்த வயதுல தாய் தகப்பனோட போய் இருக்கிறன்றது எப்படி வேணும்னா வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு சரி வரும். தாய் தகப்பனோட வெளிநாட்டுல இருக்க மாட்டாரு, இங்க கவுன்சில் வீடு கொடுக்கும் இல்லை ஏதாவது அப்படி போயிருப்பாரு. ஒரு தாய் தந்தையோட போயிருக்க ஒரு மாதிரி தானே இருக்கும். அட இவ்வளவு அநியாயம் செய்யற ஒரு கல்லூரி மங்கன் மாதிரி தன்னுடைய கணவன் இருக்கேக்க ஒரு கோபம் வராது. என்னடா இவ்வளவு நான் இறங்கி உன்னோட வழக்கமா மனைவி கோவிச்சு கொண்டு போனா கணவன் கதைப்பார். இங்க மனைவி இவரோட தொடர்பு கொள்ள முயலுது. இவரிடம் எந்த வித இரக்கமும் இல்லை. இவருடைய அந்த மற்ற பக்கம் ஒன்று நடிகையோட தொடர்புன்னு சொல்றாரு. இப்படியான நடிகைகள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இருக்கிறாரு. இந்த நடிகை நான் சொல்றேன், விஜயோட தொடர்புள்ள ஒரு நடிகை, பேரை குறிப்பிட விரும்பல, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த பேர், மிக பிரபலமான நடிகை. இவர்களுடைய வேலை குடும்பத்துக்கு எடுக்கிறார். அந்த காலத்துல இருந்து இப்படியான நடிகைகள் இருக்கிறார்கள். இவர்கள் தாங்களும் குடும்பமாக வாழ மாட்டார்கள். இந்த நடிகைகள் தாங்களும் குடும்பமாக வாழ மாட்டார்கள். என்னடா இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே விருப்பம் இல்லை, பேச விருப்பம் இல்லை, இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை விருப்பம் இல்லை. ஆனால்
ஒரு சாட்டு வேணும். தாங்கள் குடும்ப வாழ்க்கையில ஏன் ஈடுபடவில்லை என்பதற்கு ஒரு சாட்டு வேணும். அப்ப இப்படியான அதற்கு இப்படியான ஒரு பிரச்சனையில கொண்டு வருவார். இதுக்கு மேல நான் சொல்லிடுறேன். இது உண்மையிலே நடிகர் விஜய் வந்து சங்கீதாவுக்கு சேர துறவதுக்கு அந்த நடிகையால ஏமாற்றப்படுவார், விரைவில் ஏமாற்றப்படுவார், மூக்குடப்படுவார். ஆனால் அந்த வேதனையை உணர்ந்து கொள்ற ஆண்டனா அவரிடம் இல்லை. இப்ப அவமானப்பட்டா கூட அவருக்கு தெரியும் அவமானப்பட்டேன்னு தெரியும். என்னன்னா யோசிச்சு பாருங்க, இந்த கரூர்ல 41 பேர் இவரால தான் இறந்தார். இவரால மட்டும்தான் இறந்தார். இவரை பார்க்க வந்ததால தான் இறந்தார். ஏதாவது இரக்கம் இருக்கா? அடுத்த நாளே இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அதே மேடைகள்ல வீரவசனம் பேசிக்கொண்டு மற்ற ஒருத்தர் அந்த குற்ற உணர்ச்சியாலே இறந்திருப்பான். மற்ற ஒருத்தர் குற்ற உணர்ச்சியாலே இறந்திருப்பான். ஆனா இதுக்கு காரணம் யாரு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த சினிமா நடிகர்களை தலைக்கு மேல தூக்கி வைக்கிறோம். இவர்களுக்கு இவ்வளவு போல, என்னத்துக்கு இவ்வளவு போல், என்னத்துக்கு இவ்வளவு போல நினைக்கிறீங்க? ஏன் மக்களுக்கு நல்லது செய்யறல, இல்லாட்டி ஏதாவது ஒரு நோய் தீர்க்கிற புதிய மருந்தை கண்டுபிடிச்சாங்க, இல்லாட்டி 2 நாடுகளுக்கு இடையில சமாதானத்தை கொண்டு காண போல படங்கள்ல நடிக்கிற காட்சிகள் மக்களை கவர்றதுக்காண்டியே சன் வசனங்களும் அந்த உணர்ச்சியை தூண்டுற வசனங்களை பேசி ஆக்களை கவர்றதா நடிகர் மேலுக்கு உணர்ச்சி இல்லை. அவ்வளவுதான் உணர்ச்சி இல்லாத நடிகர்கள். இப்ப இந்த படம் வந்து மக்கள் போய் கூட்டமா கூடுறாரு சொல்றாங்க. எங்களுக்கு கூட்டம் கூடுற அளவு விருப்பம். அது கோவில் திருவிழாவா இருக்கலாம், நடிகர்களா இருக்கலாம், ஒரு பார்ட்டியா இருக்கலாம், பர்த்டே பார்ட்டி இப்ப கூட்டம் கூடுவாரு. தெரியுதா? எங்களுக்கு கூட்டம் கூட விருப்பம். எங்களுக்கு ஒரு காரணம் தேவை. ஏனென்றா இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு வந்து காரணமே இல்லை. அவர்களுக்கு பர்பஸே இல்லாம வாழ்றாங்க. அவர்களுக்கு ஒரு பர்பஸ் தேவையில்லை. நான் விஜய் ரசிகன், நான் ஆர்சனல் ஃபுட்பால் பாக்குறேன், நான் இலங்கை கிரிக்கெட் டீம் என்ற ரசிகன். அப்ப எங்களுக்கு இப்ப பர்பஸ் வந்துட்டு, இப்ப எங்களுக்கு ஒரு கூட்டம், நாங்கள் ஒரு கூட்டமா இருக்கிறோம், ஒரு அடிமை கூட்டமா. அப்படித்தான் இந்த கூட்டம். முதல் ஷோ பார்க்க விஜய் இந்த படம் பண்ணோட முதல் ஷோ பார்க்க என்ன அர்த்தம்? அங்க போய் அந்த கூட்டத்துல ஜோதியில கலந்து கொள்றது. வேற என்ன நண்பர்களே, நடிகர் விஜயை பற்றி நிறைய ரோஸ் பண்ணிட்டோம் போல கிடக்கு, பயமா கிடக்கு. ஏன்டா உங்களை எத்தனை பேர் நடிகர் விஜயின் ரசிகைகளோ தெரியல. நீங்க என்ன ரோஸ் பண்ண வந்துடுறாங்க? நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களோ? வேறு என்ன, நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கும் கொஞ்சம் விஜயை பற்றி யோசிக்க, அவர்களுக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுண்டா அப்படியே தெரியுது. ஆனால் மக்களுடைய ஆதரவோடு இருக்கிற மக்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு தெரியும். கூட்டம் கூடுவதற்கு காரணம் தேடுபவர்கள் நாங்கள். அது நடிகர் விஜயாவும் இருக்கலாம், அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், கோவில், குளம், மதம், இனம், ஜாதி, ஊர், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு கூட்டம் கூடுவது என்ற எங்களுக்கு பர்பஸ் தேவை. ஆனால் விஜய் வந்து விஜயை விட எனக்கும் இந்த மனித மனிதர்களை பற்றி ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு தெரியும். கால் குஸ்டப் ஜுங்குண்ட புத்தகங்கள் படிக்க தொடங்கி, அவருடைய வீடியோக்கள் பார்க்க தொடங்கின பிறகு, பர்சனாலிட்டிஸை பற்றி பார்க்க தொடங்கின பிறகு தான் எனக்கு மனிதர்களை பற்றி தெரிய தொடங்கினது. அப்போ தான் எனக்கு உலகத்திலே மனிதர்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகை வந்து வெறும் பிஸ்னஸ் மைண்டட், வெறும் மற்றவர்களை கண்டால் அவர்களிடமிருந்து எண்ணத்தை எடுக்கலாம் என்று யோசிப்பவர்கள். இன்னொரு வகை இருக்குது, மனிதர்களை கண்டால் அவர்களிடம் எப்படி பாசத்தை காட்டலாம், அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள், அவர்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறவர்கள். இந்த 2 டைப்பான மனிதர்கள். ஒரு பிஸ்னஸ் டைப்பான மனிதருக்கு இன்னொரு பிஸ்னஸ் டைப்பான பெண் சேர்ந்திருந்தால் சில வேளை இந்த திருமண பந்தம் நீடிச்சிருக்கலாம். ஏனென்றால் அந்த பெண் தனியாக பணத்தையும் விஜய் இந்த புகழையும் மட்டும் பார்த்துருப்பார். ஆனால் நடிகை சங்கீதாண்டே வருது. சங்கீதா வந்து உணர்வுள்ள பெண்ணாக இருந்திருக்கலாம். அவருக்கு பணம், பதவி, புகழ் மட்டுமல்ல, அவருக்கு பாசமும் எதிர்பார்த்துருந்திருப்பார். அது கொடுப்பதற்கு விஜயிடம் இருந்தால் தானே கொடுப்பதற்கு. அவை இந்த பர்சனாலிட்டிஸை பற்றி படிச்சிங்கன்னா ஒரு கரெக்டரில் பற்றி தெரியலாம். சில வேளை சங்கீதா அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு கணவன் கிடைக்கலாம். ஏனென்றால் நிச்சயமாக பாசம் காட்டாத எந்த மனிதர்களையும் என்னால் மதிக்க முடியாது. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.